அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கடலூர் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா சீனி சோறு தான் செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மௌலது ஃபாத்திஹா இந்த மாதிரிலாம் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் வீட்டிலலாம் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போது மறைஞ்சி போயிடுச்சு. எனக்கு மறுபடியும் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு விருப்பம். அதனால தான் நான் அதை ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெக்ஸ்ட்டு முந்திரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இந்த சீனி சோறு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். கொஞ்சமாக திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் மாதிரி ஊற்றி வந்த பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கலர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது டார்க் கேசரி பவுட்ரு, அந்த ரெட்டு இல்லை, அதை விட கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும், ஒரு எல்லோ கலரில். அந்தமாரி கலர் போடுங்க, அப்போ தான் இந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும். நான் இந்த டம்ளரால் 3 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் இதில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இதில் 3/4 தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. நான் இந்த ஸ்டேஜில் நான் சீனி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அரிசிக்கு நான் 350 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். நல்லா எண்ணெய் விட்டுருவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா கூட பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா பொசன்னு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றி கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தம்மில் போட்டுருவோம். ஆல்ரெடி இதுலேயே கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். மூடி போட்டுட்டு இது மேலே பார்த்திங்கன்னா நான் இந்த வெயிட் வைக்கிறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே தான் வச்சுருக்கேன். இது அப்போ தான் அடி பிடிக்காமல் சூப்பராக புளிங்கிடும். அதனால தான் இதை நான் வச்சுருக்கேன். நல்லா தம் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொசன்னு பழைய நினைவுகளோடு செய்த சீனி சோறு ரொம்ப அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. சீனி சோறை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.